இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ் லஞ்ச் காலையிலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. சப்பாத்தியும் சன்னா மசாலா தான் செஞ்சு கொடுத்தேன். அதாவது கடலைக்கறி. சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலையை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்போட. மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து கறிக்குழம்பு தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனோட பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வணக்குங்க. அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதோடு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற கடலையை சேர்த்துட்டு அதனோட மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான கடலை கிரேவி, சன்னா கிரேவி ரெடி ஆயிரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை, ஒருத்தருக்கும் ஒரு ஆம்லேட். சின்ன பையனுக்கு முட்டை தோசை தான் வேணும்னு சொன்னால் இதே கிரேவி வச்சு அதுவும் செஞ்சு கொடுத்தாச்சு. பசங்களை விட்டுட்டு வந்து தான் எனக்கு சப்பாத்தி போட்டேன். எல்லாத்துக்கும் நல்லா வரும், நமக்கு போடுறப்ப வரவே வராது. இதனோட கொஞ்சமாக வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.